மேட்ச் பிக்சிங் அவுட் ஆகாம ஈஷான் கிஷன் நடந்தது ஏன்? டென்ஷனான கமின்ஸ், ரசிகர்கள் புகார். என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் ஐதராபாத் அணி மோசமாக விளையாடி வருவதால் ரசிகர்கள் மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அதிலும் ஐதராபாத் அணிக்காக ஆடிய ஈஷான் கிஷன் அவுட் ஆகாமல் அவராகவே பெவிலியனை நோக்கி நடந்து சென்றது மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டுக்கு காரணமாக அமைந்துள்ளது. சமீப நாட்களாக IPL தொடரில் மேட்ச் பிக்சிங் குற்றச்சாட்டுகளை அதிகரித்து வருகிறது. ஏனென்றால் ராஜஸ்தான் அணி தொடர்ச்சியாக 2 போட்டிகளில் கடைசி ஓவரில் 9 ரன்களை சேர்க்க முடியாமல் தோல்வியை சந்தித்தது. இதனால் IPL தொடரில் ராஜஸ்தான் அணியே மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க நிர்வாகி பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நிலையில் தற்போது மும்பை ஐதராபாத் போட்டியிலும் மேட்ச் பிக்சிங் நடந்திருப்பதாக ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். ஐதராபாத் அணிக்காக களமிறங்கிய ஈஷான் கிஷன் ஒய்டு சென்ற பந்தை ஷாட் ஆட முயன்றார். ஆனால் ஈஷான் கிஷன் அந்த பந்தை மிஸ் செய்த போதும் அது நேராக விக்கெட் கீப்பர் ரிக்கல்டன் கைகளுக்கு சென்றது. மும்பை அணி வீரர்கள் யாருமே அப்பீல் செய்யவில்லை. கேட்ச் பிடித்த விக்கெட் கீப்பரான ரிக்கல்டன் கூட ஓய்வு என்று நினைத்து தலையை அசைத்தார். ஆனால் திடீரென ஈஷான் கிஷன் அவுட் என்று வெளியில் நடக்க பின்னர் ஹர்திக் பாண்டியா அப்பீல் செய்தார். இதன்பின் நடுவர் அவுட் கொடுக்க ஈஷான் கிஷன் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் 1 ரன்னுடன் நடையை கட்டினார். ஈஷான் கிஷனின் நேர்மையை பாராட்டி மும்பை வீரர்களே அவரை தட்டிக் கொடுத்தனர். ஆனால் ரீப்ளேவில் பார்த்தபோது பந்து ஈஷான் கிஷனின் பேட்டியில் படவே இல்லை என்பது தெரியவந்தது. இதனால் ஈஷான் கிஷன் வேண்டுமென்றே வெளியேறினார் என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். போட்டிக்கு முன்பாகவே மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈஷான் கிஷன் பேட்டியில் பந்து படாதது தெரியவந்தபோது ஐதராபாத் அணியின் ஓய்வறையே அதிர்ச்சியடைந்தது. ஐதராபாத் அணியின் கேப்டன் பேட் கம்மின்ஸ் மிகப்பெரிய ஏமாற்றத்தை முகத்தில் காட்டியதோடு ஈஷான் கிஷன் மீதும் டென்ஷன் ஆகினார். இதனால் ரசிகர்களும் ஈஷான் கிஷனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர்.